சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மைண்ட். ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் எம்பையர்ஸ். நீங்கள் ஐபிஎல் எம்பையர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி vs சிஎஸ்கே. ஆக்சுவலி சின்சியரான இன்ட்ரெஸ்டான கேமாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, கேமில் வந்து ஒன் சைடட் கேமாகவே மாறிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆர்சிபி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவே கேம் விளாண்டாங்கன்னே சொல்லலாம். ஆக்சுவலி வந்து சிஎஸ்கே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகல, ரொம்ப ஒரு ஒன் சைடட் கேமாக மட்டுமே போச்சு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். ஜெயிச்சதுக்கான 6 பாயிண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சிக்ஸஸ். இந்த இதில் வந்து 6 பாயிண்ட்ஸ் நம்ம சிஎஸ்கே எப்படி கம்ஃபர்டபுளாக ஜெயித்தாங்க, எதனால ஜெயித்தாங்க அப்படின்ற அந்த 6 பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் வந்து டூப்ளசிஸ் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஃபஸ்ட்டு முஸ்தபிர் ரஹீம் வாங்கின ஒரு 2 விக்கெட் வந்து அப்படியே மேட்சை கரெக்டாக திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 விக்கெட் வந்து விழுந்ததுமே வந்து அப்படியே அவங்களோட விக்கெட்ஸ் வந்து கண்டினியூஸாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சிபிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 விக்கெட் விழுந்த முஸ்தபிர் ரஹீமோட ஓவரில் 2 விக்கெட் விழுந்தது வந்து மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தார் டூப்ளசிஸ். 2வது பாயிண்ட் வந்து நம்ம பர்ஃபெக்ட் கேட்சஸ் எடுத்துட்டோம். அந்த பர்ஃபெக்ட் கேட்சஸ் எடுத்ததுனால மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ரச்சின் ரவீந்திராவோட கேட்சஸாக இருக்கட்டும், ரஹானா வந்து 6 லைனில் பிடிச்சிட்டு திரும்ப தூக்கி போட்ட கேட்சஸ்ஸு, திரும்ப எல்லாமே பேக்கப்பு, எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் கேட்சஸ்னால நம்ம இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு சிஎஸ்கேவோட. அதே போல் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து மேக்ஸ்வெல்ல டக் அவுட் எடுத்தது வந்து மிகப்பெரிய நம்ம வந்து ஸ்கோர், அவங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாக போகிறதுக்கு, நிறையா போகிறதுக்கு வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருந்தது. தீபக் சகர் வந்து மேக்ஸ்வெல்ல டக் அவுட் எடுத்தது, அதாவது பண்டிதர் கண்டினியூஸாக அடுத்தடுத்து அப்படியே டக் அவுட்ஸ் 2, அந்த டக் அவுட் 2 டக்கு விக்கெட் விழுந்தது வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சது ஆர்சிபிக்கு. அதே போல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 7 ஓவரில் வந்து கிட்டத்தட்ட 72 ரன் அடிச்சிட்டோம். விக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த பவர் பிளேயில் வந்து நம்ம கரெக்டாக விக்கெட் விழுக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்கோர் பண்ணவும்னால வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதை வந்து ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கேஜ்வாலும் ஓரளவு ரன்னை பவர் பிளேயில் விக்கெட் விழுக்காமல் கொண்டு போயிட்டாங்க. ரஹானாவும் வந்து 6 அடிச்சுட்டு ஆக்சுவலி ஆர்சிபி செஞ்ச தப்பு வந்து கண்டினியூஸாக விக்கெட் விழுந்துச்சு. நம்ம வந்து கண்டினியூஸ் விக்கெட்ஸை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம். மிச்சல் மார்ஸ் வந்து 4 ஒரு 5 டாட் பால் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 6 அடித்தார். அது மாதிரி வந்து நம்ம வந்து எங்கெங்கே விக்கெட் விழுந்ததோ அந்த விக்கெட் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வந்து நல்லா கம்ஃபர்டபுளான டீமாக தெரிகிறோம். இந்த இது வந்து டீமாக தெரிகிறதுனால சிஎஸ்கேவோட விக்ட்ரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த 6 சிக்ஸர்ஸில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கான 6 பாயிண்ட். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சஸும் சிஎஸ்கேஸ் விளாடுவாங்க அப்படின்றத நம்புவோம். ஆர்சிபி தோற்றதுக்கான 4 பாயிண்ட்ஸ், 4 ஃபோர்ஸஸ். அதாவது வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கேமே காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பல ஆர்சிபி எவ்வளோ ஒஸ்ட்டாக விளாடுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்குமே விளாண்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கோஆர்டினேஷன் இல்லை டீமுக்குள்ளே. ஆக்சுவலி ஒரு விக்கெட் விழுந்தோடனே அடுத்து கொஞ்சம் சாதுவாக ஆடி கொஞ்சம் அப்படியே விக்கெட் விழுகாமல் மெயின்டைன் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கண்டினியூஸாக அடுத்து விக்கெட் விழுக கண்டினியூஸாக போச்சு. அதாவது பண்டிதரும் அதே மாதிரி வந்து டிகேவும் சேர்ந்து 95 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதே வந்து அதை ஃபஸ்ட் ஹாஃப்லையோ இல்லை வந்து அதை ஒரு விராட் கோலியோ இது மாதிரி ஒரு வந்து முன்னாடி இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் வந்து அதை அந்த 95 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்கன்னா ஆக்சுவலி 195 போயிருக்கலாம் ஸ்கோர் வந்து. அதனால் கண்டினியூஸ் விக்கெட் லாஸ் பண்ணது வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக். அதே மாதிரி வந்து இவங்களோட ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. பண்டிதர் 2 நல்ல கேட்ச், அதே மாதிரி மேக்ஸ்வெல் 2 கேட்ச் கொடுத்தாலும் கூட டிகே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் 15 ரன் ஷார்ட் அவுட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 15 ரன்னை கன்சிடர் பண்ணாமல் 3 ரன்னு வந்து தேவையில்லாமல் ஓவர் த்ரோவில் விடுறது, கோஆர்டினேஷன் இல்லாமல் அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறது, ஒரு 2-3 பேர் நல்லா ஃபீல்டிங் பண்ணாலும் கூட அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த மாதிரி சாதாரணமாக அவங்க வந்து ஓவர் த்ரோவில் விட்டது நிறையா இது பண்ணது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனாலவே ஆர்சிபி தோக்குறதுக்கான இன்னொரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிச்சு. அது மாதிரி கண்டினியூஸாக விக்கெட்ஸு, அதே மாதிரி வந்து பவர் பிளேயில் வந்து விக்கெட்டை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க அவுட் ஆகிறாங்க போகிறாங்க, வர்றாங்க அவுட் ஆகிறாங்க போகிறாங்க. இந்த மாதிரியே ஆடிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து கடைசியில் கோலி வந்து கப் அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆர்சிபி இதே மாதிரியே விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா ஸோ இனிமையாவது ஆர்சிபி வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி இந்த சிஎஸ்கே பிச்சில் இருந்த நிலமனா
இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் கிடையாது. சிராஜ் மட்டும்தான் இருக்கார். மற்ற எந்த பவுலர்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் இல்லை. இந்த சிஎஸ்கே நம்ம சென்னை பிச்சிலேயே வந்து இவங்க இந்த அடி அடிக்கிறாங்கன்னா, இதே சின்னசாமி ஸ்டேடியமில் ஆர்சிபியோட கோட்டையில் இந்த பவுலர்ஸை போட்டு மற்ற பேட்ஸ்மேன்ஸ் என்ன அடிப்பாங்கன்றது தெரியல. நீ வரப்போகிற மேட்ச்சில் தான் பார்க்கணும். சரி, என்ன கால்குலேஷனில் இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து டீம் எடுத்தாங்க, எப்படி ஓட்ட போகிறாங்க, வண்டியை தள்ளுன்னு தள்ள போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 5 மேட்ச் அதிசயமாக ஜெயிச்சாங்கன்னா வேணால் இவங்க பிளே ஆஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கேமாக தான் இருந்துச்சு ஆர்சிபிக்கு. எல்லா பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சில் வந்து ஓரளவு பங்களிப்பை கொடுத்தாங்க. ஆக்சுவலி வந்து பேட்டிங் ஆடலனாலும் பரவாயில்ல, பவுலிங் ஆடலனாலும் பரவாயில்ல. பண்டிதர் 2 கேட்ச் பிடிச்சாரு, மேக்ஸ்வெல் 2 கேட்ச் பிடிச்சாரு. அதே மாதிரி வந்து ரச்சின் ரவீந்திராவோட கேட்சஸ்ஸு, அதே மாதிரி வந்து தோனியோட ரன் அவுட்டு, எல்லா தீபக் சகரோட விக்கெட்டு, அதே மாதிரி வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்களோட பங்களிப்பை கரெக்டாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து கருப்பு ஆடு, பிளாக் ஷீப், இம்பேக்ட் பிளேயர் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை அவங்கவுங்க கரெக்டாக கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஓவர் போடாத ஆள், ஒரு கேட்ச் கூட எடுக்காத ஆள், ஒரு ஃபீல்டிங் கூட பண்ணாத ஆள், அப்படி ரொம்ப மட்டமான பிளேயரு இல்லை. எதுவுமே ஃபீல்டிங்கும் பண்ணாமல், பேட்டிங்கும் பண்ணாமல், எதுவுமே இல்லாமல் சீட்டை தேய்ச்சாலும் யாரும் இல்லை. சிஎஸ்கே vs ஆர்சிபியில் நோ பிளாக் ஷீப்.